அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையால் நாம் எல்லாம் இந்த அவையிலே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டும் பொழுது ஃபலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு லகுன்து மினல் காசிரீன் என்று சொல்லுகிறான். உங்கள் மீது அல்லாஹ்வின் அருட்கொடை இல்லாது இருக்குமானால் நீங்கள் எல்லாம் வழிகேட்டிலே இருந்திருப்பீர்கள் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லுகிறான். நம்முடைய முயற்சியினால் நாம் இந்த சபையிலே வந்து அமர்ந்திருக்கவில்லை. நாம் முயற்சி பண்ணி நம்ம இங்கே வந்து உட்காந்துருப்போன்னு உட்காந்துருக்கல. அதே மாதிரி நம்ம முயற்சி பண்ணி இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் பார்த்துட்ருக்குறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட இந்த காலத்தில் இதுபோன்று அல்லாஹுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் இந்த மஸ்ஜிதிலே வந்து அமர்ந்து அல்லாஹுடைய வேதத்தை சிந்திப்பதற்கும் அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறான். இப்படி அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு அளிக்காமல் இருந்திருந்தால் நாம் வழிகேட்டில் ஆகியிருப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆகையினால் இந்த பாக்கியத்தை தந்த அல்லாஹ்வுக்காக நாம் அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் வழிகட்டு போய் நடந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில், மக்கள் தரிகட்டு போய் கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நம்மை நேரான வழியில் அல்லாஹ் செலுத்தி கொண்டிருக்கிறான். அதற்காகவும் இன்ஷா அல்லாஹ் மௌத்து வரை இந்த அருள்கொடை நம்மீது இருப்பதற்காகவும் உலகத்தில் வாழுகின்ற அனைத்து மனிதர்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்ற துவாவோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கிறோம். இந்த துறைமுக அழைப்பகம் அல்லாஹுடைய கிருபையால் தாவா பணியை மிகவும் அழகாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மேலும் மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தாவா பணியை இன்னும் அதிகமாக செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய தலைப்புக்கு நான் வருகிறேன். இன்றைய தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. அல் குர்ஆனை அர்த்தத்துடன் விளங்குவது எப்படி? அந்த தலைப்பை பார்த்தாலே உள்ள இன்னொரு விஷயம் இருக்குது. அல் குர்ஆனை அர்த்தத்துடன் விளங்குவது எப்படி என்று தலைப்பு தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பை நாம் நன்றாக சிந்தித்து பார்த்தோமேனால் அதில் வந்து ரெண்டு விஷயம் விளங்குது. என்னென்னா, அல் குர்ஆனை அப்படியே அரபியிலே ஓதிக்கொண்டே போவதா, அல்லது அந்த அல் குர்ஆனை அரபியிலே வாசித்து அதற்கான பொருள் என்னவென்று விளங்கி அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதா, அந்த அரபி குர்ஆனை எப்படி மொழிபெயர்ப்போடு வாசித்து நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பது போன்ற விஷயங்கள்லாம் உள்ள அடங்கி இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் உலக அளவில் ஒரு சர்ச்சையும் இருக்குது. என்ன சர்ச்சை? எல்லாரும் இந்த குர்ஆனை படித்து விளங்க முடியுமா? எல்லாரும் இந்த குர்ஆனை படிச்சுட்டு விளங்கி செயல்படுத்த முடியுமா? முடியாது. இதற்காக வேண்டி நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அப்போ நாம் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், இதோடைய கருத்து சாராம்சத்தை முதல்ல சொல்லிட்டு நான் விளக்க போகிறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், குர்ஆனுடைய வசனங்களை நாம் ஒவ்வொன்றாக எடுத்து ஆய்வு செய்வோம்.
அதில் ஆய்வு செய்யும் பொழுது நீங்களே விளங்கிடுவீங்க, முடியுமா முடியாதான்னு சொல்லி. நம்ம ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி எடுத்து வைக்கிறோம். இப்போது என்னன்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சில விஷயங்களே முடியவே முடியாது என்று சொல்லுகிறான். சில காரியங்களை சொல்லி காமிச்சிட்டு இந்த காரியம்லாம் உங்களால் முடியவே முடியாது என்று சொல்லி சில விஷயங்களே சொல்லுகின்றான். அந்த விஷயங்களில் இந்த குர்ஆன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மாத்திரம் நாம் எடுத்து நம்ம இந்த விஷயத்துக்கு உள்ளே போகிறோம். முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டும் பொழுது 2வது அத்தியாயம் 23, 24 வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா ஃபஅது பி சூரத்தின் மின் மிஸ்லிஹி வதுஉ ஷுஹதாக்கும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் சாதிகீன். நான் இந்த குர்ஆனை என்னுடைய அடியாராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளி இருக்கிறேன். இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்குமானால், அந்த சந்தேகத்தில் நீங்கள்லாம் உறுதியாக இருப்பீர்கள், ஆனால் சத்தியமாக நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா இது மாதிரி ஒரு சூரத்தை நீங்கள் கொண்டு வாங்க, ஒரு சூரை கொண்டு வாங்க பார்ப்போம். அல்லாஹ் சவால் விடுகிறான். இப்போ இல்லம் தஃபாலு வலன் தஃபாலு 2 ட்ரிப்பு வருது 24வது வசனத்தில். இப்போ இல்லம் தஃபாலு வலன் தஃபாலு, இது மாதிரி செய்யலைன்னா அல்லாஹ் அங்கே கண்டினியூவாக விட்டுட்டான். அதை அல்லாஹ் என்ன செய்யல, ஸ்டாப் வைக்காமல் இம்மாதிரி செய்யலைன்னு சொன்னாக்கா உங்களால் செய்ய முடியாது. வலன் தஃபாலு, இந்த அரபி இலக்கணத்தில் லன் என்று ஒரு வார்த்தை உண்டு. அந்த ஃபேலுக்கு முன்னாடி லன்னு வருமானால் அது எப்பயுமே முடியாதுன்னு அர்த்தம். சட்டம் தெரியும், அந்த இலக்கணம் படித்தவங்களுக்கு தெரியாது. ஒரு ஃபேலுக்கு முன்னாடி லன்னு வந்து விடுமானால் எப்பயுமே யாராலையும் முடியாது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஃபத்தகுன் நாரல்லத்தி வக்கூது ஹன்னாசு வல் ஹிஜாரா. இப்படி நீ சிந்திச்சிங்கண்டா, எப்படி சிந்திச்சிங்கண்டா, இதே மாதிரி ஒரு குர்ஆனை நான் ஒரு ஆயத்தையோ அல்லது ஒரு வசனத்தையோ அல்லது ஒரு சூறாவையோ கொண்டு வந்து விடுவேன் என்று நீங்கள் சிந்திச்சிங்கண்டா அது உங்களால் முடியாது. அதனால் நீங்கள் நகை நெருப்பு அஞ்சு கொள்ளுங்க என்று சொல்லி, இதே போன்று ஒரு வாசக அமைப்பையோ அல்லது இதனுடைய கருத்தையோ அல்லது இதனுடைய பொருளையோ அல்லது இது சொல்லுகின்ற சட்டத்திட்டங்களையோ அல்லது எதையுமே யாராலையுமே சிந்திச்சு கூட பார்க்க முடியாது. தெளிவாக எல்லாம் சொல்லிட்டான், இதே மாதிரி கொண்டு வரவே முடியாது என்று சொல்லி, முடியாத காரியங்களில் முதலாவது பட்டியலில் இது போன்று இந்த குர்ஆனுடைய வசனங்கள் போன்றோ அல்லது ஒரு அத்தியாயம் போன்றோ கொண்டு வர முடியாது என்று சொல்லி திட்டவட்டமாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அடுத்ததாக இன்னும் சொல்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 28வது அத்தியாயம் 56வது வசனம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் எதை குறித்து மனசில் வச்சுக்கணும். இது அல்லாஹ் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது, செய்ய முடியாதுன்னு சொல்கிறான். அப்படி சொல்லி ஒன்று ஒன்றா நீங்கள் என்ன செய்யணும், மனசில் வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போக முடியும். அல்லாஹ் சொல்லும் பொழுது 28வது அத்தியாயம் 56வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த. நீ யாரை விரும்புகிறாயோ அவங்களுக்கெல்லாம் நேர்வழி காட்ட முடியாது. வலாக்கின் அல்லாஹ யஹ்தி மன் யஷாஉ. அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவருக்கு தான் நேர்வழி காட்ட முடியும். அப்போ இது ரெண்டாவது பாயிண்ட். முதல்ல சொன்னது என்ன, முதல் பாயிண்ட் என்னது, இந்த குர்ஆன் மாதிரி ஒரு சூறாவையோ ஒரு ஆயத்தையோ யாராலும் நினைச்சாலும் கொண்டு வர முடியாது. அடுத்த பாயிண்ட்டு, நீங்கள் யாருக்காவது நினைப்பீங்க, ஒரு ஆசைப்படுவீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஆசைப்பட்டது போல, தன்னுடைய பெரிய பாப்பாவுக்கு ஆசைப்பட்டது போல, அது மாதிரி நம்ம யாருக்கும் ஆசைப்படுவோம். இவங்கெல்லாம் நேர்வழி வந்துடக்கூடாது, வந்துடுவாங்க, ரொம்ப ஆசைப்பட்டிருப்போம். ஆனால் முடியாது, உங்களால் என்ன செய்ய முடியாது. அது அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டுகிறானோ, யாருக்கு அல்லாஹ் அருள்கொடை புரிய போகிறானோ, புரிந்திருக்கிறானோ அவங்க தான் நேர்வழிக்கு வர முடியும். நீங்கள் வந்து அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இவர் நல்ல மனுஷனாக இருக்கார், இவர் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சா உங்களால் முடியாதுன்னு சொல்லி அல்லாஹ் முத்திரை குத்தி விடுவார். இந்த விஷயத்தை உங்களால் முடியாது, அது என்னால் தான் முடியும்னு சொல்லி. அதேமாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்னொரு விஷயத்தால் சொல்லி காமிக்கிறான். இதேமாதிரி நிறைய விஷயங்கள் வருது. 3வது விஷயமாக சொல்லும்போது, இன்னக லா துஸ்மிஉல் மௌத்தா, நீங்கள் இறந்தவர்களை செவியேற்க செய்ய முடியாது. 3வது பாயிண்ட். நீங்கள் ஒரு ஆள் மௌத்தாயிட்டான்னு சொன்னால் அவர் என்ன செய்ய மாட்டார், செவியேற்க செய்ய முடியாது. உன்னால் அவன் அல்லாஹ் முடியும், உன்னால் என்ன செய்ய முடியாது என்று சொல்லி 27வது அத்தியாயம் 80வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறோம். 27வது அத்தியாயம் 80வது வசனம். அடுத்து 4வது விஷயமாக அல்லாஹ் சொல்லுகின்ற 61வது அத்தியாயம் 8, 9 எல்லாம் சொல்கிறான். யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம்
வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவு கரிஹல் காஃபிர். இந்த இஸ்லாத்தை, இவ்வளவு அழகான இந்த இஸ்லாத்துடைய கொள்கைகளை வாயால் ஊதி அணைத்து விடலாம் என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது முடியாது. யார் வெறுத்த போதிலும் சரி, காஃபிர்கள் வெறுத்தாலும் சரி, அல்லது நம்முடைய சகோதரர்கள் அமல்படுத்தவில்லை என்றாலும் சரி, முஸ்லீம் பெயரை வைத்துக்கொண்டு அல்லாஹ் ரசூலை பின்பற்ற என்று சொல்லிக்கொண்டு நம்ம செய்யாமல் இருக்கிறோமா இல்லையா சில விஷயங்களை, அப்படி யாரெல்லாம் அமல் செய்யாமல் ஒரு ஆள் கூட இல்லாமல் போனாலும் சரி, என்ன செய்ய முடியாது? இஸ்லாத்தை வாயால் ஊதி அணைத்து விட முடியாது என்று சொல்லி சில காரியங்களை முடியவே முடியாது என்று நிறைய விஷயங்கள் இது மாதிரி குரானில் இருக்குது. குரானில் இது போன்று மனிதர்களால் முடியாத காரியங்கள் என்று சொல்லி பல காரியங்களை சொல்லிவிட்டு இதிலெல்லாம் போய் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன செய்ய முடியாது? ஒரு ஆள் போய் கங்கத்திட்டு அது எப்படி அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கிறான், நான் குரான் மாதிரி கொண்டு வர முடியாதுன்னு சொல்லியிருக்கிறான் யாரும் எடுத்துருக்காங்களா? இது வரைக்கும் இத்தனை 1450 வருட காலங்களாக யாராவது சவாலை ஏற்றுக்கொண்டு நான் இது மாதிரி கொண்டாடுறேன்னு சொல்லி யாரும் சக்ஸஸ் ஆகியிருக்காங்களா? கிடையாது. கொஞ்சம் பேர் முயற்சி பண்ணாங்க, முடியல. அதே மாதிரி அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டான்னு சொன்னால் இதை முடியாதுன்னு சொல்லிட்டான்னா நம்ம போய் அதில் முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் சில விஷயங்களை முடியும் என்று சொல்லுகிறான். என்ன சொல்கிறான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம முடியாது என்று சொன்னானோ அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறு விஷயங்களை முடியும் என்று சொல்லுகிறான். அதுக்கு உதாரணமாக சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதை நம்ம சப்ஜெக்ட்டுக்கு உள்ளே வரும். எது முடியும்னு நல்லா சொன்னானோ அதை நம்ம கரெக்டாக விளங்கிட்டோம்னு சொன்னாக்கா சில விஷயங்களை முடியுங்கிறான், எதெல்லாம் முடியும்னு சொல்கிறான் அப்படிங்கிறது நம்மளுக்கு விளங்கும். அதில் 54வது அத்தியாயம் 17, 22, 32, 40 4 வசனங்கள்ல எல்லாம் சொல்கிறான். என்ன சொல்கின்றான்? வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர். இந்த குர்ஆனை மிகவும் இலகுவாக நாம் ஆக்கி இருக்கிறோம். ரொம்ப சுலபமாக இருக்குது, ரொம்ப சுலபமாக இருக்குது. இதை பற்றி இதை படித்து படிப்பினை பெறுவோர் உண்டா? ஒரு கேட்குறான் அல்லாஹ். அப்போ என்ன அர்த்தம் ஆகுது? உள்ள முடியும். இந்த குர்ஆனை படிச்சுட்டு என்ன செய்ய முடியும்? நம்ம சிந்திக்க முடியும், படிப்பினை பெற முடியும், விளங்க முடியும் போன்ற வசனங்கள் இந்த 4 இந்த ஒரே சூறாவில் 4 இடங்களில் திருப்பி திருப்பி வலியுறுத்துகிறான்ல. ஒரு இடமா இருந்தால் கூட 4 இடத்துல திருப்பி திருப்பி வருது. 17, 22, 32, 40 போன்ற வசனங்களில். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 47வது அத்தியாயம் 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான். சூரா முஹம்மதில் அஃபலா யததப்பருனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. அல்லாஹ் கேட்குறான், இந்த குர்ஆனை நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்க வேணாமா? உங்கள் இதயத்தில் என்ன பூட்டா போடப்பட்டிருக்குது? அல்லாஹ் கேட்குறான் பாருங்க. ஒரு சிம்பிளாக கேட்டு இந்த குர்ஆனை படித்து நீங்கள் விளங்கி இதை ஆய்வுலாம் செய்ய வேணாமா? உங்கள் இதயத்தில் நான் பூட்டு போட்டா வச்சிருக்கிறேன் என்று கேட்கிறான். அதே மாதிரி 12வது அத்தியாயம் 2வது வசனத்தில் அல்லாஹ் கேட்குறான், இன்னா அன்சல்நாஹு குர்ஆனன் அரபியன். இன்னா அன்சல்நாஹு குர்ஆனன் அரபியன் லஅல்லக்கும் தாக்கிலூன். நீங்கள் அறிவு பெறுவதற்காக வேண்டி, அறிவு உணர்ச்சி பெறுவதற்காக வேண்டி, அறிவு அதாவது சிந்திப்பதற்காக வேண்டி இந்த குர்ஆனை அரபியிலே நாம் இறக்கி இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுவது குர்ஆன் நேராக சொல்லல, குர்ஆனன் அரபியன் என்ற வார்த்தையை சேர்த்தே சொல்லுகிறேன். நான் சொல்ல போகின்ற வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். வெறும் குர்ஆன்னு சொல்லி விட்டதை விட இப்போ சொல்கிறாங்களா இல்லை முடியாதுன்னு சொல்லி சில நம்முடைய சகோதரர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? குர்ஆனன் அரபியன் என்ற வார்த்தையை சேர்த்தே அல்லாஹ் சொல்கின்றான். அதே மாதிரி 17வது அத்தியாயம் 106வது வசனம், குர்ஆனன் ஃபரக்னாஹு லிதக்ரவு அலன் நாசி முக்ஸின். இந்த குர்ஆனை சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இறக்கி இருக்கிறோம். எதுக்காக வேண்டி? அதை கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னால் தான் உங்களுக்கு விளங்கும். ஒரே தடவையாக அந்த மொத்த குர்ஆனை டப்புக்கு தூக்கி போட்டோன்னா என்ன ஆகிறது? அவ்வளோத்தையும் விளங்கி எடுக்க முடியாங்கிறதுனால தான் என்ன செஞ்சுருக்கிறானே, கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக இந்த குர்ஆனை நாம் இறக்கி இருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 17வது அத்தியாயம் 106 சொல்கிறான். அதேமாதிரி அல்லாஹ் சொல்லும்போது 20வது அத்தியாயம் 113வது வசனத்தை சொல்கிறான். 20வது அத்தியாயம் 113வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், வ கதாலிக அன்சல்நாஹு குர்ஆனன் அரபியன் வ சர்ரஃப்னா ஃபீஹி மினல் வயதில் அல்லஹும் எத்தகூன். இதில் சில எச்சரிக்கைகள்லாம் சொல்லி நாம் இந்த குர்ஆன், இந்த அரபியிலான குர்ஆனை இறக்கி இருக்கிறோம். எதுக்காக வேண்டி? நீங்கள் அதை படித்து விளங்கி அல்லாஹ்வை பயந்து வாழ்க்கை நடத்துவதற்காக வேண்டி. இப்படி தெளிவாக பல வசனங்கள் இருக்குது. 39வது அத்தியாயம் 27வது வசனத்தில் இதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கின்றான், வலக்கத் சர்ரஃப்னா லின்னாஸ். இந்த குர்ஆனை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? விளக்கி இருக்கிறோம் மனிதர்களுக்கு.
அப்போ இது மாதிரி நிறைய வசனங்கள் இருக்குது, நம்ம சொல்லி அடிக்கொண்டே போகலாம். இந்த குர்ஆனை ஒவ்வொரு தனி மனிதனும் அதை அரபியில் படித்து அதனுடைய பொருளை விளங்கி, தமிழை படித்து அதனுடைய பொருளை விளங்கி நம்முடைய வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் கொண்டு வர முடியும் என்று சொல்லி படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்கிறான். நம்ம ஊக்கப்படுத்துகிறான். இந்த குர்ஆனை வேறு யாரும் சொன்ன நம்ம விட்டுரு போயிடலாம். இவரெல்லாம் ஒரு ஆள் சொல்கிறாரு, ஒரு மனுஷன் இதெல்லாம் படிச்சுட்டு விளங்க முடியாதுன்னு சொன்னால் நம்ம கேட்க முடியுமா? அது எவ்வளோதான் ஞானம் இருந்தாலும் சரி, இந்த குர்ஆனை படிச்சுட்டு உங்களால் விளங்க முடியாதுன்னு ஒரு சொன்னார்னா, இந்த ஆயத்து இருக்குது, இதுக்கு என்ன பேர் சொல்ல போகிறீங்க? இந்த ஆயத்தில் அல்லாஹ் படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திங்க, இந்த குர்ஆனை விளங்குங்க, இதில் தான் அறிவு உணர்ச்சி இருக்குது, இதில் தான் எல்லா விஷயமும் இருக்குது, நீ விளங்குங்க, விளங்க முடியும்னு எல்லாம் சொல்கிறான். சில விஷயத்தை முடியாது என்று சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை முடியும் என்று சொல்கிறான். அப்போ நம்ம ஒரு விஷயத்தை செய்ய போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு உள்ளார ஒரு தன்னம்பிக்கை வர வேண்டும். உதாரணமாக ஒரு ஆளை அடிக்க போகிறோன்னு வச்சுங்க, ஒரு நல்லா ரொம்ப மோட்டாவாக இருக்கிறான், ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறான், பலமாக இருக்கிறான். அப்போ உள்ளத்தில் என்ன வரும், இந்த ஆளை அடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நமக்கு உள்ளத்தில் நமக்கே ஒரு தன்னம்பிக்கை வந்திருந்தாலும் எப்படி அடிச்சிடலான்னு. அடிக்க முடியாதுன்னா பின்னாடி போயிட வேண்டியதுதான். அப்போ அல்லாஹ் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறான். இந்த குர்ஆனை உன்னால் முடியும், நீ படி, ரொம்ப லேசாக வச்சுருக்கிறேன், நீ படின்னு சொல்லி நம்ம முதல்ல இந்த குர்ஆனை பார்த்துட்டு பயந்துடக்கூடாது. இந்த குர்ஆனை பார்த்துட்டு பயந்து பேக்கில் போயிடக்கூடாது. இந்த குர்ஆனை அல்லாஹ் நம்ம படைச்சவன் சொல்லியிருக்கிறான், ரொம்ப லேசுன்னு சொல்லியிருக்கிறான், விளங்க முடியும்னு சொல்லியிருக்கிறான், ஈஸின்னு சொல்லியிருக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறான், அது அரபின்னு வேறு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறான். அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சு நமக்குள்ள முதல்ல ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். இந்த குர்ஆனை இன்ஷா அல்லாஹ் நம்மளால் படித்து விளங்க முடியும்னு சொல்லி நமக்கு என்ன செய்யணும், முதல்ல ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். அந்த தன்னம்பிக்கை யார் மூலமாக? அல்லாஹ் இதை சொல்லியிருக்கிறான் என்று அல்லாஹ் மேல் ஒரு தவக்கலை வைத்துவிட்டு அல்லாஹ் நமக்கு இந்த குர்ஆனை விளங்க வைப்பான், இந்த குர்ஆனை புரிய வைப்பான், படிப்பதற்கான சந்தர்ப்பத்தை தருவான், விளங்குவதற்கான மனதை நமக்கு தருவான். என்னங்க எவ்வளோ பேர் இப்போ இன்றைக்கி வர்றவங்க என்ன சொல்கிறாங்க, இஸ்லாத்துக்கு வர்றவங்க என்ன சொல்கிறாங்க, யாராவது பார்த்துட்டு சொல்கிறாங்களா? குர்ஆனை படிச்சுட்டு வந்து தான் சொல்கிறாங்க. யூசுப் இஸ்லாம் ஒரு இதில் மேடையாக சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ் யூசுப் இஸ்லாம் அவங்க சொல்கிறார் ஒரு இதில், நான் இந்த குர்ஆனை படித்து விட்டு இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன், நான் இவர்களை பார்த்திருந்தால் என்ன செய்ய மாட்டேன், அல்லாஹ் காப்பாற்றணும் வந்திருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. மென்ஷன் இருக்குது, ரெக்கார்டு இருக்குது. எல்லாம் நேற்றைக்கு வந்த பல பேருக்கு சொல்கிறேன், என்ன சொல்கிறாங்க, இந்த குர்ஆனை படிச்சுட்டு கொஞ்சம் 3 வருஷம் நான் படிச்சிருக்கிறேன், ஒரு வார்த்தையாக நான் படித்து தமிழில் படித்தேங்கிறார் அவர். உங்களுக்கு முன்னாடி பேசிட்டு போயிருக்காரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி. என்ன சொல்லியிருக்காங்க, இந்த குர்ஆனை தமிழில் படித்து விளங்கி அவர் என்னென்ன சொல்லுதுன்னு பார்த்தேன், ஆய்வு செய்து பார்த்தேன், இதை மாதிரி எங்கேயுமே இருக்காதுன்னு சொல்லி அவர் விளங்கி நம்மளுக்கு முன்னாடி பயன் பண்ணிட்டு இருக்கிறாரு. சென்னை போன்ற மிக பிரபலியமான இடங்களில் மவுண்ட் ரோட்டில் நின்று பயன் பண்ணுறாரு. கருணாநிதியை இஸ்லாத்தை கூப்பிட்றாரு, பாரத பிரதமர் இஸ்லாத்தை கூப்பிட்றாரு, போல்டா நின்று பேசுகிறார். எப்படி பேசுகிற தைரியம் வருதா இல்லையா? ஏன் இப்போ இங்கேருந்து வந்துச்சவருக்கு இந்த குர்ஆன் தான் சத்தியம் என்று விளங்குறார். இந்த குர்ஆன் தான் சத்தியம், இதில் உண்மை இருக்குது, இதில் போலி கிடையாது, கலப்படம் கிடையாது, இது மனிதனால் முடியாது என்று விளங்கின பிறகு அந்த விளங்கிய விஷயத்தை தன்னுடைய உள்ளத்துக்கு கொடுக்குறாரு. அவர் கொடுத்த பிறகு அல்லாஹ் அந்த வார்த்தையை போடுறான் வெளியில். தாவா செய்கிறாரா இல்லை? இன்னைக்கு உலகம் புறப்பை தாவா பண்ணிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன? இந்த குர்ஆனை படித்து அதில் உள்ள விஷயங்களை விளங்கி இது உண்மைதான் என்று தெரிந்த பிறகு யாருக்கும் பயப்படுறது கிடையாது, வெளியே போர்டில் பயன் பண்ணுறாங்க. அப்போ இந்த குர்ஆனை விளங்க முடியும் என்ற நினைப்பு நமக்கு வந்து விடுமானால், இதனுடைய நன்மை நமக்கு தெரிந்து விடுமானால் நாமும் இந்த முயற்சியில் இன்ஷா அல்லாஹ் இறங்க முடியும். உதாரணமாக ஆங்கிலம் நம்மளுக்கு இங்கிலீஷ் எப்படி வந்துச்சு? ஒரு ஆள் சொல்கிறார், ஐ எம் கோயிங் டு மஸ்ஜித் அப்படின்னு சொல்கிறார். என்ன அர்த்தம்? நான் பள்ளிவாசலுக்கு போகிறேன். எப்படி விளங்குச்சு? நம்ம தாய்மொழியாது? நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அதுக்காக வேண்டி. நம்ம வீடுகளில் பார்த்து என்ன எவ்வளோ கஷ்டப்படுறோம் இங்கிலீஷை படிக்கிறதுக்காண்டி. காலையில் பிள்ளைங்களை முழிக்க விட்டு காலையில் ஏஞ்சிட்டு செய்கிறோம், அரைகுறையாக வாயில் எதை திணிச்சு விட்டு யூனிஃபார்ம் போட்டு விட்டு ஷூவை போட்டு விட்டு அனுப்புகிறோமே. எதுக்கு அனுப்புகிறோம்? என்ன நினைக்கிறோம் உள்ளத்தில்? என் மகன் நல்லா படிச்சுட்டான்னா ஒரு வேலைக்கு போயிடுவான், நல்லா இன்ஜினியராக போயிடுவான், டாக்டராக போயிடுவான், அல்லது வேறு விதமான உத்தியோகம் செஞ்சிருவான், நல்லா சம்பாதிப்பான், நல்ல சூப்பராக இருக்கலாம் அந்த உலகத்தில். அதுக்கு தானே அனுப்புகிறோம். ஆனால் அரபியை படித்தா என்னது? நம்ம என்ன பார்த்தோம்? அரபி படித்தவங்க என்ன செய்கிறாங்க? எங்கேயாவது மஸ்ஜித்தில் ஒரு இமாமா இருக்கிறாங்க, அல்ல தாடியும் தொப்பி போட்டுக்கிட்டு பெரிய ஜிப்பாவண்ணை போட்டுக்கிட்டு பார்த்தா நம்ம பிள்ளை இப்படி ஆயிரம்னு பயப்படுறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ தாய்மார்கள் உள்ளத்தில் என்ன இருக்குண்டா, நம்ம பிள்ளை போய் இந்த மதரசாவிலையோ அல்லது வேறு விதமான அரபி கல்லூரிகள் எங்கேயாச்சும் படிச்சிடணும்னா இப்படி போயிடுவான் போல இருக்குது, அப்படி விளங்குற மாதிரி வாக்கி வச்சுருக்காங்க. ஒரு அரபி படித்தவன் நல்ல உத்தியோகம் செய்ய முடியும், அரபி படித்தவன் டாக்டராக இருக்க முடியும், அரபி படித்தவன் இன்ஜினியராக இருக்க முடியும்.
அரபி படித்த மிகப்பெரிய தொழில் வல்லுநராக இருக்க முடியும்னு சொல்லி அதை காமிக்கிற மக்கள்கிட்ட என்ன காமிச்சாங்க? அவர் போய் அந்த பாத்தியா ஓதுறது, அந்த மௌலத்தை ஓதுறது, அந்த போய் அங்கே போய் இந்த பக்கீர்ஸா வருவாங்க அந்த காலத்தில் பார்த்து தப்ஸ் அடிச்சுக்கிட்டு தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு குளிக்க மாட்டாங்க, நகம் பெருசாக வச்சுக்கிட்டு. நம்ம ஊரில் கிராமங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு தப்ஸை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, பெரிய நகத்தெல்லாம் வளர்த்து வச்சுக்கிட்டு பச்சை துணியை தலையில் கட்டியிருப்பாங்க, கட்டிக்கிட்டு தப்ஸ் அடிச்சுட்டு வருவாங்க. இவன் என்ன பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க, நம்ம முகம் போய் இது மாதிரி அரபி படிச்சுட்டான்னு சொன்னாக்கா மதரசாவில் படித்தான்னு சொன்னால் இப்படி ஆயிரம் போல இருக்குது, அப்போ இங்கே போய் அதை இங்கே அனுப்பும். காரணம் என்ன? இஸ்லாத்துடைய உண்மையான விஷயத்தை மக்கள் மத்தியில் பிரதிபலிக்காமல் அதற்கு மாற்றமான விஷயங்களை மக்கள் மத்தியில் காண்பித்ததன் காரணத்தினால் மக்கள் மத்தியில் இந்த அரபியுடைய ஒரு ஆசை இல்லாமல் போயிருக்குது. இன்றைய வரைக்கும் சொல்கிறேன் நான், இன்றைய வரைக்கும் கொஞ்சம் ஒரு 10-25 வருஷமாக அல்ஹம்துலில்லாஹ் கிருபையில் கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ் இருக்குது. ஒரு 10-25 வருஷம் 30 வருஷ காலமாக என்ன இருக்குது, கொஞ்சம் பிரச்சாரத்தின் மூலம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. ஆனால் ஆதி காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரபி இந்த மதரசாக்கு போனாலும் இப்படி தான் இருப்பாங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த தோற்றங்கள் என்ன செய்ய முடியும், மாற்றப்பட வேண்டும். ஒரு அரபியை படித்தவன் இன்ஜினியராக இருக்க முடியும் காமே, ஏன் குரான் நல்லா சொல்லலையா? என்ன வேலை செய்யக்கூடாதுன்னு ஏதாவது இருக்குதா மார்க்கத்தில்? அது நல்ல உத்தியோகம் செய்யக்கூடாதுன்னு இருக்குதா? அரபி படித்தவனும் அரபி பண்டிதர்களும் அல்லது கிராமர் தெரிஞ்சவங்கெல்லாம் இப்படி தான் போகணும்னு ஏதாவது இருக்குது? அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு நல்ல வேலையை நீ ஒரு டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு அரபி படிக்கக்கூடாதா? நல்ல டாக்டர் ஒரு இன்ஜினியருக்கு படிச்சுக்கிட்டு அரபி மதரசா செய்ய முடியாதா, படிக்க முடியாதா? இருக்குது, எல்லா விஷயங்களும் இருக்குது. ஆனால் அதை நமக்கு காண்பிக்கவில்லை. காண்பிக்காத காரணத்தினால் பெற்றோர்கள் தங்கள் மகனை இதற்காக அனுப்பினோம் என்று சொன்னால் அவர்கள் இப்படி ஆகிவிடுவார்கள் என்று பயந்து கொண்டு ஆங்கிலத்துக்கு அனுப்புனாங்க. சக்ஸஸ் ஆகிட்டாங்க. எதில் சக்ஸஸ் ஆகிட்டாங்க? அனுப்புனாங்க, ட்ரெஸ் போட்டு அனுப்புனாங்க, ஷூ போட்டு அனுப்புனாங்க, நல்லா பெரிய ஆளாக வந்தான், நல்லா வேலை செய்கிறான், நல்லா செய்கிறான். ஆனால் எது தெரியாது, ஒரு நல்ல எம்ஏ படித்த அளவுக்கு குரான் ஓத தெரியாது. இன்னைக்கு இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்கிறேன். நல்ல இங்கிலீஷ் பேசக்கூடிய சரளமாக நுண்ணாக்கில் இங்கிலீஷ் பேசக்கூடிய சகோதரர்களுக்கு கொஞ்சம் குரான் 2 ஆயத்து ஓதுங்கன்னா தெரியாது. காரணம் என்னது? இது வேறு அது வேறு என்று பிரித்திருக்கிறார்கள். மார்க்க கல்வி என்பது வேறு, உலக கல்வி என்பது வேறு. மார்க்கமும் உலகமும் இது என்ன செய்யணும்? குரானை படிப்பதற்கு நாம் ஆரம்பிக்க வேண்டும். இந்த குரானை படித்து விட்டோம் என்று சொன்னால் இது சொல்லப்படுகின்ற விஷயங்கள் தெரியுமானால் யாரும் நம்ம ஏமாற்ற முடியாது. யாரும் ஏமாற்ற முடியாது. இதுக்கு இது அர்த்தம், இதுக்கு ஒரு குரூப் இப்படி சொல்லுவாங்க, ஒரு குரூப் இப்படி சொல்லுவாங்க. ஆனால் யார் யாரும் தெரிஞ்சு மென்ஷன் பண்ணி பார்த்தா இவர் இப்படி சொல்றாரு, இவர் இப்படி சொல்றாரு தவறு என்பதை நம்ம விலகிக் கொள்ளலாம். அப்போ ஒரு பாஷையை படிப்பதை போன்று ஆரம்பத்தில் நம்முடைய முயற்சியை தொடங்க வேண்டும். அரபி என்பது ஒரு பாஷையை படிப்பது போன்றா தொடங்கணும். எப்படி இங்கிலீஷ்ல ஒவ்வொரு வார்த்தையாக நாம் பண்றோம். கோனா என்ன, கம்முனா என்ன, சிட்னா என்ன, ஸ்டாண்ட்னா என்ன, எல்லாம் மாற்றம் பண்ணி வைக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு தனி வார்த்தைகளையும் மனப்பாடம் பண்ணி அதெல்லாம் மேல வச்சுக்கிறோம், தலையில வச்சுக்கிறோம். ஒரு 1500 வார்த்தை 2400 வார்த்தை தனி வார்த்தைகள்லாம் அர்த்தம் பண்ணி வச்சுக்கிட்டு அது ஒவ்வொரு வார்த்தையாக நம்ம என்ன செய்யறோம், அதை வெளியில பேசும்போது அதை நம்ம என்ன பண்றோம், அதை சரளமா பேச ஆரம்பிச்சிடறோம். அதே மாதிரி அரபியில ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை வச்சு நம்ம மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சோம்னு சொன்னா அடுத்த வகையில் சொன்னா ஈஸியா மனதில் வந்துடும். அதுக்கு ட்ரை பண்ணணும். அது நம்ம சாதாரண இங்கிலீஷ் சாதாரண வந்துச்சு. நம்மளுக்கு எல்கேஜி எடுத்து பக்கத்தில் +2 வரைக்கும் 17 வருஷம் 15 வருஷம் படிச்ச பிறகு கொஞ்சம் இங்கிலீஷ் பார்த்தா டக்குனு வந்த மாதிரி தெரியும். டக்குலாம் வரல. அதுக்காக நிறைய முயற்சி எடுக்கப்பட்டிருக்குது. உமா அப்பா முயற்சி எடுத்துருக்கிறாங்க, எழுப்பி விட்டுருக்கிறாங்க, ஸ்கூல் கொண்டு வந்துருக்கிறாங்க. அதை பற்றிய ஒரு நல்ல சொல்லி கொடுக்குறாங்க. நம்மளுக்கு இதை படிச்சுட்டு அப்படியாருன்னு சொல்லி நம்ம என்ன சொல்லிக்கிறோமா, அரபியை படித்தா நீங்கள் குரான் நல்லா விளங்கிட்டீங்கன்னா அதோட விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு சொந்தத்துக்கு போயிடுவ இது உலகத்துக்கு நல்லா இருக்கலாம் சொல்லியிருக்க மாட்டேங்காது. அந்த புள்ள மனசுல கொஞ்சம் என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது, இதை படித்தா நல்லா இல்லை, இதை படித்தா கிடையாது சும்மா என்று சொல்லி 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 அதுக்கு அந்த வறுமை கோட்டில் பேரில் அவங்க தான் இங்கே மனசாரத்தை போகுது. வறுமை கேட்டால் வீட்டு சாப்பாடு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 4 பிள்ளைங்களை எடுத்திருப்பாங்க. அந்த வாப்பா வேலைக்கு போய்க்க மாட்டாரு, அல்லது அனாதை அவர் தான் இங்கே தான் வீட்டுக்கு அனுப்புறது. நல்ல ஒரு நல்ல வசதி வாய்ப்பு உள்ள பெண்கள் பையன் வரமாட்டாங்க. காரணம் என்னது, இவங்கதான் இருக்கிறாரு. அப்ப இதே மாதிரி தள்ளி விட்ட காரணத்தினால அந்த அங்க உள்ள வந்த பிறகும் படித்து பட்டம் பெற்ற பிறகும் இந்த மார்க்கத்தை வச்சுதான் நம்ம ஏதாவது குழப்பம் நடத்தணும். இந்த படிச்ச பிறகும் என்னன்னா இந்த மார்க்கத்தை வச்சு ஏதாவது சொல்லி இதை வச்சுதான் நம்மளுடைய லைஃப் ஓட்டணும். இப்படி ஒரு நிலைமையை காட்டுறதுனால இதோடைய என்ன ஆயிடுச்சு, ஒரு சைத்தான் பண்ணான்னு அதான் காப்பாற்றணும். இந்த எண்ணம் வந்ததின் காரணத்தினால
நாம் எல்லாம் ஒரு பயந்து போய் உட்கார்ந்துருக்கிறோம். இந்த குர்ஆனை வந்து நம்மளுக்கு செட் ஆகாது, அதுக்கு அவங்க பார்த்துக்குவாங்க என்று சொல்லி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆனை மிகவும் எளிய முறையில் நாம் விளங்க முடியும் என்பதை உதாரணத்தோடு சில தொடர் விஷயமாக இங்கே நம்ம விளக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு வாரமா அவங்க எப்படி ஏற்படுறாங்க தெரியாது. இந்த குர்ஆனை ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு வார்த்தையை மனப்பாடம் செய்து அதை விளங்க முடியும் என்பதை இன்ஷா அல்லாஹ் ஆணித்தரமாக நாம் ஒவ்வொரு விஷயங்களாக சொல்ல இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த குர்ஆனை விளங்க முடியும் என்று இந்த நேரத்தில் என்ன செய்யுங்க, நீங்க விளங்க முடியும் மனசில் வைங்க. விளங்க முடியும் இன்ஷா அல்லாஹ். இந்த அரபியை மூலமாக படித்துவிட முடியும். இந்த அரபி மூலமாக நம்முடைய தர்ஜுமா என்று சொல்லக்கூடிய அந்த மொழிபெயர்ப்பு படித்து நாம் செயல்படுத்த முடியும் என்று சொல்லி என்ன செய்யணும், ஒரு உறுதியை மனசில் ஏற்படுத்திக் கொண்டு அல்லாஹ்விடம் துஆ செய்ய ஆரம்பிச்ச நிலையில் நம்ம இந்த மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா 4 வகையாக இந்த மக்களை இருக்கிற மக்கள் 4 வகையாக பிரிச்சிருக்கலாம். என்ன 4 வகைன்னு சொன்னா, ஒண்ணு வந்து சிறுவர்கள், ஒண்ணு சிறுவர்கள். அடுத்த ரேஞ்சுக்கு போறவங்க யாரு, அரபி தெரியும் ஆனா அர்த்தத்தை அரபியில ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அரபி என்ன செய்வாங்க, ஓதிக்கிட்டே இருப்பாங்க. நல்ல அரபியில சரளமா தெரியும், ஓதிக்கிட்டே இருப்பாங்க. எங்க நிப்பாட்டணும்னு தெரியும், எங்க ஸ்டார் எல்லாம் தெரியும், அவங்களுக்கு ஓதிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அர்த்தம் தெரியுமா, தெரியாது. சில பேர்களுக்கு அரபி தெரியும், அர்த்தமும் தெரியும், ஆனா அர்த்தம் பக்கமே போவாங்க. சில பேருக்கு அர்த்தம் தெரியும், அந்த செய்ய அர்த்தம் வர மாட்டாங்க, டைரக்டா அரபி மட்டும் படிச்சா போதுங்கிற மாதிரி அது வந்து நன்மை இருக்குது. அரசு சொல்லியிருக்கிறாங்க, அதுல வந்து மாற்றங்கள் தான் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் குர்ஆனை ஓதினால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை இருக்கிறது. அலிஃப் லாம் மீம்ங்கிறது ஒரே எழுத்து கிடையாது, 3 எழுத்து, 30 நன்மை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து எந்த மாற்றத்தை யாரும் சொல்ல முடியாது, நாமும் சொல்லல. ஆனால் அந்த அர்த்தத்தை விளங்கும் போதுதான் உங்களுக்கு நன்மை வரும். நன்மை நம்முடைய முறைமையால் இன்ஷா அல்லாஹ் தரத்துக்கு நன்மை நிறைய ஓதிட்டே இருந்தோம்னா, ஆனா பொருள் விளங்காம நம்ம ஓதிட்டோம்னு சொன்னா செயல்படுத்தலன்னா என்ன ஆகும், அல்லாஹ் காப்பாற்றுவாங்க. ஒரு ஆள் ஓதுற அழகா ஓதுறாரு, காத்து சூப்பரா இருக்குது, அர்த்தம் என்ன செய்யல, அவர் விளங்கல, ஆனா நன்மை ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. ஆனா தப்பு செய்யறாரு, குர்ஆனுக்கு மாற்றமா செய்யறாரு. குர்ஆனுக்கு மாற்ற குர்ஆன்ல ஒரு விஷயம் இருக்குது, வட்டி வாங்கிட்டு இருக்கீங்க, வட்டி வாங்காதீங்க, வட்டி வாங்காதீங்க அரபியில் ஓதிட்டே இருப்பாரு, ஆனா வட்டி வாங்குவார். அப்ப என்ன ஆகும், நன்மை ஏறிட்டு இருக்கும். வட்டி வாங்காதீங்கன்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டிங்கன்னா நன்மை வந்துட்டே இருக்கும். ஆனா செய்யற வேலை என்னது, இதே மாதிரி உதாரணத்தை சொல்றேன். இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுட்டே இருப்பாரு, நன்மை ஏறிட்டே இருக்கும், ஓதிட்டே இருந்தாரா. ஆனா செய்யாத காரணத்தினால் குற்றப்பிடிக்கப்பட்டு நன்மையும் குற்றமும் அங்கு நிறுத்தப்படும் பொழுது குற்றம் அதிகமாகி அல்லாஹ் காப்பாற்றணும், எங்க போக வேண்டுமோ அங்க போயிடுது. அதனால இந்த குர்ஆனை ஓத வேண்டும், ஓதியதோடு சேர்த்து அர்த்தத்தை விளங்க வேண்டும். அதற்கான முயற்சியை நம்ம எடுக்க வேண்டும். இப்படி ஒரு டேஞ்சர் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபி மக்களை பார்த்து சொன்னாங்க, அவங்களுடைய வேற அன்றைக்கு அரபி மக்கள் நல்லா விளங்க சொன்னா உடனே வழங்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்றாங்க, உடனே வழங்கிறோம். அவங்களுக்கு நம்ம விளங்குமா, நம்ம 10 நிமிஷம் படிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் என்ன, ரப்பில் ஆலமீன் என்ன, இல்ல என்ன இதெல்லாம் படிக்கணும், படிச்சாதான் நம்மளுக்கு வழங்கும். அவங்க அப்படி இல்லை, சொன்ன மாதிரி விளங்க. அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயம் அரபியை தெரிந்த சமுதாயமாக இருந்தார். அதனால நீங்க ஒரு விளங்கிட்டு தான் அந்த ஹதீஸை நீங்க வந்து நீங்க பார்க்கணும். அதனால எல்லா விஷயங்களுமே அரபி மக்களுக்கு முன்னால் சொல்லப்பட்ட விஷயங்கள். அது நன்மை இருக்கிறது, அதை மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த நன்மையோடு சேர்ந்து நாம் அமல்படுத்தவில்லை என்று சொன்னால் அது போயிடும். அதனால குர்ஆனை ஓதி படித்து அதுபடி நாம் நடக்க வேண்டும். நடப்பதற்கு எல்லா விதமான சாத்தியங்களும் இருப்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கான். இதை வந்து நம்ம வந்து மனதில் வச்சுக்கணும். அடுத்ததாக இந்த குர்ஆனை வந்து எப்படி படிக்கிறது, குர்ஆனை எப்படி படிக்கிறது, குர்ஆனை எப்படி விளங்குறது, எப்படி அமல் செய்யறது, எப்படி அதன் பக்கம் மக்களை அழைப்பது, இந்த விஷயங்களை நம்ம வந்து ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது குர்ஆன்ல வந்து அல்லாஹ் சொன்னா எப்படி படிக்கிறது அப்படின்னு சொன்னா, எந்த விஷயத்தை செய்யறாலும் உங்களுக்கு தேவை. ஒரு சைக்கிள் ஓடுறதா கூட அவரால் பிடிச்சி விட்டாதான் ஓடணும். அதுக்காக இந்த பிடிச்சி விட்டு பின்னாடி போறது கிடையாது. பிடிச்சி விட்டு கொஞ்சம் பிடிச்சி விடுவாரு, கொஞ்சம் தள்ளி விடுவாரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு, அதுக்கு பிறகு நம்மள வழியில போயிடும். அதனால எந்த படிப்பை படிப்பதாக ஆசிரியர் இருந்து ஒரு தேவைதான். அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு ஆசிரியர் படித்து கொடுக்குறது, ஒரு அரபி தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் வேணும். அதுக்காக இந்த ஆசிரியர் வந்து ஆசிரியர் சொல்றது எல்லாமே சரி நம்ம வந்து சொல்ல முடியாது.
அவர் இந்த விஷயத்தான் சொல்லிக் கொடுத்துருக்காரு. அலிஃப்னா என்ன வேன்னு சொல்லிக் கொடுத்துருக்காரு, அலிஃப் பே தேன்னு சொல்லிக் கொடுத்துருக்காரு, அதை எப்படி படிக்கணும்னு சொல்லிக் கொடுத்துருக்காரு, எங்க நிப்பாட்டணும்னு சொல்லிக் கொடுத்துருக்காரு, எங்க ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு ஆசிரியர் கண்டிப்பா வேணும். ரசூலுல்லாஹ் சொல்லியா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களில் சிறந்தவர் யார்? யார் குர்ஆனை கற்றுக்கொண்டு அதை கற்றுக் கொடுக்க. ரெண்டு பேர் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரு ஆள் சொல்றாங்க, யார் குர்ஆனை கற்றுக்கொண்டு யார் கற்றுக் கொடுக்கிறார். அப்ப கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு ஆள் வேணும், கற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆள் வேணும். அதனால இந்த குர்ஆனை முறைப்படி கற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆசிரியர் வேண்டும். அந்த ஆசிரியர் சொல்வதை எல்லாம் கேட்க வேண்டும் என்று அர்த்தம் இருக்கு. ஆசிரியர் வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர் சொன்னதெல்லாம் கேட்கணும். அவருக்கு கற்றுக் கொடுத்துட்டாரு, நான் வந்து அந்த மற்ற மதங்கள் சொல்றாங்க குரு பக்தி, அதெல்லாம் கிடையாதுங்க. அவர் சொல்லி கொடுத்துட்டாரு, சொல்றது எல்லாம் செய்யாது, அப்படி கிடையாது. அவர் சொல்லி கொடுத்துருக்கிறார், இது எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. நாங்கள் மதத்தில் படிக்கும் போது சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள்லாம் அவங்க எல்லாம் சொல்லலாம் சரியா நான் நடக்குமா? நாங்கள் மதத்தில் ஊதிய காலத்தில் நிறைய புத்தகங்கள் ஓதியிருப்போம், அவங்க சில காரியங்களை படிச்சிருப்போம், சட்டத்தை படிச்சிருப்போம், இலக்கணத்தை படிச்சிருப்போம், குர்ஆனை சொல்லிக் கொடுத்துருப்பாங்க, விளக்கம் இப்படிதான் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம படிக்கும் போது நமக்கு அவங்க சொன்னது தப்பா இருந்துச்சுன்னா நம்ம அவங்க வீட்டுல அதுக்காண்டி அவங்க சொன்னதுலாம் சரியா இருக்கு, எங்க ஆசிரியர் இருக்கிறாரு, அவர் ஆசிரியர் சொல்லியிருக்காரு, நம்ம கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்துருக்காரு, அப்படி இந்த குரு பக்தியில இங்க கிடையாது. அவர் சொன்ன விஷயத்தை சரியாக சொல்வாரையானால், குர்ஆன் ஹதீஸுக்கு ஒற்றுப்பட்டு சொல்வாரானால் நம்ம கேட்போம். மாட்டு சொல்வாருன்னா ஆசிரியர் இருக்காரு, அவர் சொன்னா சரி நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் ஒரு விஷயத்தை அதே மாதிரி அரபியை கற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆசிரியரை நாம் நியமித்துக் கொள்ள வேண்டும். இது வந்து மார்க்கத்தில் முரண் கிடையாது. அவர் சொல்றதை கேட்கிறது தான் முரண். அவர் கரெக்டாக சொல்வாருன்னா ஓகே, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இப்படி இந்த குர்ஆனை படிப்பதற்காக ஆசிரியர் நியமித்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளைக்கும், உதாரணமாக இப்போ வந்து சில பேருக்கு வந்து அலிஃப் லாம் மீம் இருந்துட்டு அதை வந்து படிக்க ஆரம்பிக்கணும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அது மேல ஆர்வத்தை ஏற்படுத்தணும். ஸ்கூலுக்கு எப்படி நம்ம ஆர்வத்தை ஏற்படுத்துறோமோ, மற்ற வழிகளை கற்றுக்கொள்வதற்கு எப்படி ஆர்வத்தை ஏற்படுத்துறோமோ, அதே மாதிரி இதுல ஆர்வத்தை ஏற்படுத்தணும். ஏற்படுத்தி கற்றுக்கொள்வதற்கு ஆரம்பிக்கணும். நம்ம அதே மாதிரி நம்மளும் படிக்க ஆரம்பிக்கணும். படிக்க முடியும், இன்ஷா அல்லாஹ் முடியும். சொல்லு இன்ஷா அல்லாஹ், சொல்லு இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் முடியும். எத்தனை வயசாக முடியும் இன்ஷா அல்லாஹ். நம்ம வயசாகிட்டு அப்படிலாம் பார்க்காதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு எழுத்து ஆரம்பிங்க, அலிஃப் பிஸ்மில்லாஹ்னு சொல்லிட்டு அலிஃப்னு ஆரம்பிங்க, பேன்னு ஆரம்பிங்க. இப்படி ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஷா அல்லாஹ் எப்படி நம்ம ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் அதுக்காண்டி ஒதுக்குவோம். ஏன் இன்று இத்தனை காலம் நாம் இருந்துட்டோம், இத்தனை காலமாக நாம் வந்து அவங்க சொல்லியே கேட்டுட்டு இருந்துட்டோம். அதனால இன்னைக்கு குரூப் வந்துருச்சு. ஒவ்வொரு ஆளும் ஒரு குரூப், இன்னைக்கு ஒரு குரூப், இன்னைக்கு எல்லாம் காப்பாற்று. வருங்காலங்களில் இந்த குரூப்பிசம் வருவதை அல்ல காப்பாற்றணும். எப்படி குரூப்பிசம் வருது நம்மளுக்கு வர மாட்டேங்குது. இவர் சொல்ல கரெக்டா இருக்கு நம்ம நம்புறோம். ஏன் கரெக்டா இருக்கு நமக்கு தெரியாது. அப்ப நமக்கு தெரியாத காரணத்தினால இவர் சொன்னா கரெக்டா இருக்குன்னு நம்ம நம்பக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திட்டாங்க. அந்த நிலை மாற வேண்டுமானால் நாம் முஸ்லிம்களாகிய நாம் இந்த குர்ஆனை இன்ஷா அல்லாஹ் அரபியிலே நம்ம ஆரம்பமாக படிக்க ஆரம்பிச்சிட வேண்டும். எழுத படிக்கணும். படித்த பிறகு நம்ம என்ன செய்யணும், அடுத்ததாக வார்த்தைகளுடைய அர்த்தங்களை விளங்க ஆரம்பிக்க வேண்டும். உதாரணமாக இது வந்து நல்லா படிக்க தெரியுங்க, அப்படியே சொல்லுவோம். படிக்க தெரியாது என்ன செய்யணும் சொல்லணும்னு சொல்லிட்டு இருப்பேன். இந்த வார்த்தை எப்படி விளங்குறது? உதாரணமாக இப்போ வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு இருக்குது. அடுத்த நேரம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு இருக்குது. இந்த அல்ஹம்துன்னு இருக்குல்ல, இந்த அல்ஹம்துல எல்லா புகழும் அப்படின்னு அர்த்தம். இந்த அல்ஹம்து உள்ளாடி இன்னொரு வார்த்தை இருக்கும், அது வேற சொல்லுவாங்க. இந்த ஹமீத புகழ்ந்தாண்ட அர்த்தம். இப்பெல்லாம் வரலாறு ஹமீத் என்ன புகழ்ந்தாரு, அதுல இருந்து வார்த்தைகள் புரியும். இப்போ ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கணும். ஹமீதன்னா அவன் புகழ்ந்தான் அப்படின்ற அர்த்தம். இந்த அவன் புகழ்ந்தான் என்ற வார்த்தையை வந்து எப்படி பிரித்தார்கள்? ஒரு நாளைக்கு 2 பேரும் எப்படி சொல்றது? ஹமீதா, பல பேர் புகழ்ந்தார்கள் சொல்றது ஹமீது. இப்படி ஒரு லைன் படிக்கணும். ஹமீதா ஹமீதா ஹமீது படிக்கணும். ஒரு ஆளு புகழ்ந்தான், 2 ஆளு ஹமீதா, அவர்கள் 2 பேர் புகழ்ந்தார்கள். ஹமீது ரொம்ப பேர், பல பேர் புகழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி சேர்த்து அதெல்லாம் வந்து என்ன செய்ய படிக்க முடியும். ஆசிரியர் சொல்லிக் கொடுக்காது. அவங்க ஒரு ஆசிரியர் இருந்தாருன்னா, அரபி தெரிந்த ஆசிரியர் யாராவது நியமிச்சு கொண்டீங்கன்னா அவருக்கு கரெக்டாக சொல்லணும்னா சொல்லிக் கொடுப்பாரு. சொல்லிக் கொடுத்த பிறகு ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, இப்படி அர்த்தம் வச்சு என்ன செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தனி வார்த்தைகள் அர்த்தங்களை எல்லாம் மனசுல பதிக்க வைக்கணும். பதிக்க வச்சுட்டு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 500 வார்த்தைகள், குறைஞ்ச
குறைஞ்சபட்சம் அரபியில் ஒரு 500 வார்த்தை ரொம்ப இல்லை. இங்கிலீஷ்லாம் படிக்கிற 2000 வார்த்தை 3000 கஷ்டப்பட்டு படிச்சுட்டு நம்ம. ஆனால் ஒரு 500 வார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 500 நாள் ஒரு வருஷத்துக்கு மேலே 1 வருஷத்துக்கு என்ன எவ்வளோ காலம் போயிடுச்சு, எவ்வளோ காலம் இப்படியே போயிடுச்சா இல்லையா? இப்போ முன்னாடி போகிற காலம் இன்ஷால்லா நல்லபடியாக படிச்சுக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு 500 வார்த்தைகளை அதனுடைய பொருளை நன்றாக மனப்பாடம் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு குரான் போய் பாருங்க இன்ஷால்லா. அப்போ படிக்கும்போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ன அர்த்தம்னா உங்களுக்கு இந்த பக்கம் நல்ல கரெக்டாக அல்ஹம்துலில்லாஹ் அர்த்தம் தெரியும், இல்லாஹ் என்னன்னு தெரிஞ்சு போயிடும், ரப்புனா என்னன்னு தெரிஞ்சு போயிடும், ஆலமீன் என்னன்னு தெரிஞ்சு போயிடும். 4 வார்த்தைக்கு அர்த்தம் நம்ம மைண்ட்ல இருக்குது ஏற்கனவே. இப்படி தெரிஞ்ச பேர் நம்ம கூட்டி ஒரு அர்த்தம் வச்சிடணும் தனியாக. ஒரு அரபி தமிழ் பக்கத்தில் எல்லாமே என்ன செஞ்சோம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு அர்த்தம் கரெக்டாக வந்துருச்சு, நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்து மனசுல நம்ம கூட நம்ம அரபி படிச்சுட்டு அர்த்தம் வைக்கிற அளவுக்கு அதான் நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்துதான் பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம உள்ளத்துல ஒரு தன்னம்பிக்கை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துடும். அப்போ இன்னும் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சோம். அடுத்த ஆயிரத்தி நம்ம போக ஆரம்பிச்சோம். இப்படியே படிக்க தொடங்கினால் இந்த அரபி வாசிக்க தெரிந்தவர்களுக்கு இது நல்ல ஒரு பிரயோஜனமாக இருக்கும். அடுத்ததாக அரபி வாசிக்க தெரியாது, இவங்க என்ன செய்யறது இருக்கும்? அரபி வாசிக்க தெரியாது, தமிழ் வாசிக்க தெரியும். என்ன செய்யணும்? குரானை படிச்சுக்கணும். அதோட ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த துவாவை செஞ்சு இந்த குரானை படிச்சு விளம்பணியால நம்மளுடைய வாழ்க்கையில பிணைப்படுத்துன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணணும்? அரபி படிப்பதற்கு முடியாத பட்சத்தில் ஒரு சில பேருக்கு முடியாது, அவங்களுக்கு தெரியும், நம்ம படிச்சு பார்க்க வர மாட்டேங்குது, அரபி படிச்சு வர மாட்டாங்க, என்ன செய்யறது அப்படின்னால அவங்க என்ன செய்யணும்? அது நமக்கு என்ன போட்டுக்கிறாங்க, இல்ல இங்க என்ன போட்டுக்கிறாங்க. இப்ப நிறைய இருக்குது, பழைய காலமே கிடையாது. இன்றைக்கெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் பிரிச்சு போட்டுட்டு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் தனித்தனி வார்த்தை தான் போட்டுக்கணும்னு அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா போதும். வெப்சைட் ஓபன் பண்ணிட்டு அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா அப்படி தமிழ் அர்த்தம் வரும், அப்படியே மலையாளம் வரும், அப்படியே இங்கிலீஷ் வரும். அப்படிலாம் கிளிக்க வந்துருச்சு. பழைய காலமெல்லாம் கிடையாது. அல்லம் கிளிக் பண்ணீங்கன்னா அல்லம்னா எல்லா பொருளும் வந்துடும். மலையாளம் தான் மலையாளத்தில் வரும், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்ல வரும். அந்த அளவுக்கு இன்னைக்கு டெக்னிக்கல் வளர்ந்து போச்சு. அப்ப இந்த காலத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மளால படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த அரபியை படிக்க தெரியாதவர்கள் குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி வார்த்தையுடைய அர்த்தத்தை விளங்கி பக்கத்துல தமிழை படிச்சுக்கிட்டே போகணும். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் இப்படி படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு வருஷம் 2 வருஷத்துல அந்த டோட்டலி சொன்ன விஷயம் பூரா மனசுல வந்துடும். அல்லா சுப்ஹானஹு என்ன சொல்லியிருக்கிறான்னு சொல்லி என்ன செஞ்சிடும்? மனசுல வந்துடும். இப்படி மனசுல வந்த பிறகு நமக்கு என்ன ஆயிடும்? அல்லா இப்படி சொல்லியிருக்கிறாங்க, பயம் வந்து மனசுல. வட்டி வாங்க மாட்டோம், உபச்சாரம் செய்ய மாட்டான், மற்ற பல காரியங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டான். ஏன் செய்ய மாட்டாங்க? எல்லாம் இதுல இருக்குது, தமிழ்ல இருக்குது, படிச்சுட்டேன். அப்ப இவ்வளவு உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான இந்த அல்லாஹ்வுக்கு மாற்றமான செய்யறதுக்கு காரணம் என்னது? நம்ம அந்த அல்லாஹ் சொன்ன படைத்தவன் சொன்ன விஷயங்கள் நமக்கு உள்ளத்துல விளங்கல. ஏன் விளங்கல? நம்ம படிக்காதனால எல்லாமே பார்த்து எதை பார்த்தா நல்லா இருக்கு நம்மளுக்கு. இது படிக்காதனால மற்ற ஆளும் செய்யறதெல்லாம் நல்லா தெரியுது. அது கரெக்டா இருக்குல்ல, அவன் சூப்பரா இருக்கிறானு, அவன் சூப்பர் எப்படி இருக்கிறானு, இந்த தொழில் பண்றானு என்று சொல்லி அவன் மேல ஆசைப்படுறைய நமக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லியிருக்காங்க. விஷயம் நம்ம குர்ஆன்ல போய் அணுகாததுனால நம்ம மாற்று மதத்தார்கள் செய்யறது போல நல்லது போல தோணுறதுனால என்ன செய்ய நம்ம இதை விட்டு அங்க போறோம். நீ என்ன செய்யல கண்டுபிடிக்கணும், நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம அவங்க தான் இங்க வரணும். நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய இன்னும் பெரியவர்கள் என்ன செய்யறாங்க? அங்க அந்த காப்பாத்தினதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அங்க போயிட்டு இருக்காங்க. ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அவங்கள பார்த்துக்கு, மியூசிக்கா இருக்கட்டும், அங்க போ. மற்ற எந்த விஷயமாலும் சரி சொல்லிக்கிறோம். நம்ம இப்படி நம்ம இங்கதான் இருக்கிற மாதிரி. ஆனா எங்க போறோம்? அந்த பக்கம் போயிட்டே இருக்கிறோம். அந்த காப்பாற்றணும். அந்த பக்கம் போகாம இருக்கணுமானால், அவர்களுடைய கலாச்சாரங்களையும் அவர்களுடைய செயல்களையும் நம்ம பின்பற்றாம இருக்கணுமானால் நம்ம கண்டிப்பாக இந்த குர்ஆனை மொழிபெயர்ப்போடு படித்தே ஆக வேண்டும். இதான் வேற ஒன்றும் மொழி கிடையாது. எவ்வளவு பெரிய பல விஷயங்கள் நடக்குது இன்னைக்கு. நம்ம இந்தியாவில் பார்த்துட்டீங்கன்னா டெல்லியில இது மாதிரி கற்பழிப்பு நடக்குது, தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் நடக்குது, இன்னும் பல குற்றங்கள். என்ன சொல்றாங்க இன்னைக்கு? லாஸ்ட் எங்க வந்தாங்க? மதுராந்தர் இஸ்லாமிய பெண்கள் எப்படி புர்கா போடுறாங்களோ அது எல்லாம் போடுங்க தைரியமா சொல்றாரு. ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்திருக்குது. அதுக்கு என்ன சொல்றாரு அவரு? இஸ்லாமிய லேடிஸ் போட்டாங்களா இல்லையா, அவங்க போறாங்க, நீங்களும் போடுங்க. தமிழக ஜெயலலிதா சொல்றாங்க ஓப்பனா கற்பழிப்பவர்களுக்கு எல்லாம் மரண தண்டனை கொடுத்துட்டா முன்னே படிக்கல, இன்னும் சண்டை போட்டு பார்த்தா முடியல. எங்க வர்றாங்க? குர்ஆன் வர்றாங்க. குர்ஆன்ல இருக்குது, படிச்சுட்டு வரல. அவங்களுக்கு எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு விளங்கி இதெல்லாம் செட் ஆகாது. 4 வருஷம் ஜெயில போட்டு பார்த்தா முடியல, 8 வருஷம் போட்டு பார்த்தா முடியல. எல்லாம் கடைசி கட்ட
குர்ஆன் சட்டத்தை மறைமுகமாக அல்லாஹ் நம்ம மனசுல போறாங்க. எதுக்காக நம்ம தான் சொல்லணும்னு சொன்னாக்கா, எல்லா விஷயங்களுக்கும் எல்லா தீமைகளுக்கும் தீர்வு இங்க தான் இருக்கு. இஸ்லாத்துல வேற எங்கேயும் கிடையாது. எந்த மார்க்கத்திலும் அடித்து சொல்ல முடியாது இங்க எந்த தீர்வு இருக்குது. இப்ப இவங்க பார்த்து ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு தற்கொலை பார்த்துக்கிறாங்க, ஒண்ணு இந்த மாதிரி சட்டம் பண்ண பார்த்துக்கிறாங்க. இதுக்கு தீர்வே இஸ்லாத்துல அவளை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப டோட்டலி மனித சமுதாயம் முழுவதற்குமாக இது உள்ள இருக்கிறதுக்கு தீர்வு. மனிதன் எப்படி படைக்கப்பட்டான்னு உள்ள இருக்குது, எப்படி வாழணும்னு இருக்குது, எங்க போறான்னு இருக்குது, எப்படி வாழணும்னு இருக்குது, மனைவி மக்களோட எப்படி இருக்கணும், பாப்பாவோட எப்படி இருக்கணும், உமா எப்படி தொழில், இப்ப எல்லாமே இருக்கு. சொல்ல முடியாது வாயால. இந்த நேரத்தில் உட்காந்துட்டு அவளை சொல்லிட முடியுமா? முடியாது. அப்ப எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி இந்த குர்ஆனை நாம் படித்து விளங்கிவிட்டோம்னா நம்மள்கிட்ட இருக்கிற தீமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஷா அல்லாஹ் விலக ஆரம்பிக்கும். இப்படி விலக ஆரம்பிச்சா நம்ம அடுத்த ஆளுகளை பார்ப்பாங்க. அடுத்த ஆள் பார்த்து ஒரு முஸ்லீம் இப்படி இருக்காரு, மாஷா அல்லாஹ், முஸ்லீம் இப்படி இருக்காங்க, பதில் செய்வாங்க, எல்லாம் ஒன்று இன்ஷா அல்லாஹ் இன்று ஆயிடுவாங்க. இப்படி இன்று ஆயிடுவாங்க. அல்லாஹ் சொன்னா யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் காஃபிரூன். யார் நினைச்சாலும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. எவன் நினைச்சாலும் இஸ்லாத்தை அழிச்சிட முடியாது. ஏன் அல்லாஹ் முடியாது சொல்றான். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்கள், ஆழமான விஷயங்கள் எல்லாமே நமக்கு புரியும். எப்ப புரியும்? படிச்சா புரியும். படிக்கலாம் முடியாது. தூரம் கிட்ட எனக்கு புரியாது, எனக்கு புரியாது, எனக்கு புரியாதுன்னா புரியாது. அதை உள்ள இறங்கி கிட்ட போய் அதை என்ன பார்த்துருமோன்னு பார்த்து அதை இறங்கி அதை விளங்க ஆரம்பிச்சோம்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிடலாம். நம்முடைய சமுதாயம் ஆரம்பமா இருந்துச்சு இல்லையா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சட்டத்திட்டங்களை வைத்து உலகத்துக்கெல்லாம் உதாரணமாக நடத்தி காட்டினார்களோ அந்த ஆட்சி முறை நமக்கு வந்தது. அதே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த குர்ஆன் சட்டத்திட்டங்களை வாழ்க்கையில் அமல்படுத்தி விட்டு மக்களுக்கு அதன் பிறகு ஆட்சி நடத்த அந்த ஆட்சி முறை வந்துடும். உலகம் வரும். எப்ப வரும்? நம்ம அந்த குர்ஆன் சட்டத்தை படிக்கணும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி ஆட்சி பண்ணாங்க? அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை அழகாக படித்தார்கள், விளங்கினார்கள், அதன் பொருளை விளங்கினார்கள், வாழ்க்கையில கொண்டு வந்தார்கள், தியாகம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு உலகத்துக்கே முன்மாதிரியாக நடத்தி இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப எல்லாத்தையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் வச்சிருக்கிறான். இந்த குர்ஆன் தான் நம்முடைய சொத்து. இந்த குர்ஆன் தான் மனிதன் தத்துவ சொத்து. எல்லா பிரச்சனைக்கும் இதுதான் தீர்வு இருக்குது என்ற அந்த விஷயத்தை நம்முடைய உள்ளத்துல விதையை போட்டுட்டோம்னா அந்த விதை இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சம் லாபமாக வளர ஆரம்பிக்கும். அப்படி வளர ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய நல்ல பழக்கங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். குர்ஆனை விளங்குகின்ற ஆற்றலை அல்லாஹ் தந்துடுவான் நம்மளுக்கு. நம்மளால முயற்சி பண்ண முடியாது. அல்லாஹ்ட்ட கேட்டோம்னா கொடுத்துருவான்னு சொல்லலாம். விளங்குற ஆற்றலை கொடுத்துருவான். அதை நம்ம அணுகிற முறையில நம்ம அணுகி துவா செய்கிற முறையில் துவா செய்து நம்ம அணுகணும் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆனை நிச்சயமாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் விளங்க முடியும். அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்கள் எந்த மனிதனாலும் முடியும். அதனால நிச்சயமாக இது முடியும். அதை அணுகுகிற முறையோடு அணுகி விளங்குகிற முறையோடு விளங்கி எப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கற்றுக் கொடுத்தார்களோ, சஹாபாக்கள் எப்படி கற்றுக் கொடுத்தார்களோ அந்த முறைப்படி அதை நாம் செய்து நாம் கடைபிடிக்குமானால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக இந்த குர்ஆனை விளங்க முடியும். வருகின்ற வகுப்புகளில் இன்ஷா அல்லாஹ் அதை எப்படி விளங்குவது என்று ஒவ்வொரு பாடமாக நேரம் கிடைக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் வாரமோ அல்லது 15 நாளைக்கு ஒரு முறை அதை விளக்கமாக எப்படி படிக்க ஆரம்பிக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு பாடமாக அதை நம்ம ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி அவர்கள் இந்த குர்ஆனுடைய இதை எழுதிட்டு இருக்கிறாங்க. அந்த பாடம் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நடக்கும். இது ஒரு பக்கம் நடக்கும், அது ஒரு பக்கம் நடக்கும். இது எப்படி நடக்கும்னா நீங்க அதுக்கு தயாராக நம்மளால முடியாதுன்னு நோட்டு ஒரு பேனா எடுத்துட்டு யாருக்கு ஆர்வம் இருக்கிறது இந்த குர்ஆன் இன்ஷா அல்லாஹ் அரபியில படித்த முடியும் ஆர்வம் இருக்கிறவர்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்க வந்தீர்கள் சொன்னால் உங்க நேரத்துக்கு 1/2 மணி நேரம் ரொம்ப எல்லாம் கிடையாது. ஒரு இன்னும் 40 நிமிஷம் இருக்குது. இந்த நேரத்துக்கு ஒதுக்கி சொன்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம ஆரம்பத்துல இருந்தே ஒரு நாளைக்கு 10 ஒரு வாரத்தோட 10 வார்த்தைகள் அர்த்தங்களை நம்ம எழுதி விளக்கி அதை விளக்கமாக சட்டங்கள் என்ன இருக்குது, அது எப்படி படிக்கணும் போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம விரிவாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நாம் தெளிவுபடுத்த இருக்கிறோம். அதுக்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.